புதிய அரசியல் கட்சி தொடங்குவதாக சசிகலா அறிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பசும்பொன் கோட்டைமேட்டில் களம் காண்போம் அம்மாவின் ஆட்சி அமைப்போம் என்ற பெயரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டார். அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய மூவரின் படமும் உள்ள கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார். கட்சியின் பெயரை பின்னர் அறிவிக்க உள்ளதாகவும் அது திராவிட கட்சியாகவே இருக்கும் என்றும் அவர் கூறினார். எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்தபோது ஜெயலலிதா பிரச்சாரம் செய்து அதிமுகவை வெற்றி பெற வைத்ததாக சசிகலா கூறினார். எம்ஜிஆர் உயிரிழந்து விட்டதாக கருணாநிதி பிரச்சாரம் செய்ததாகவும் அதை மீறி அதிமுக வெற்றி பெற்றதாகவும் கூறினார். தலைவர் உயிரோட வருவாரு, உங்களையெல்லாம் பார்ப்பாரு, நான் சொல்றத நம்பி ஓட்டு போடுங்கிறாங்க. ஏன் அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா, கருணாநிதி ஒரு பக்கம் பிரச்சாரத்தில் என்ன சொல்றாரு, தலைவர் இறந்து போயிட்டாரு, அவரை ஐஸ் பெட்டியில் வச்சிருக்காங்க, அதனால இந்த அம்மா பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் மக்களை திசை திருப்பினாரு. ஆனா அதெல்லாம் நடக்கல. தனது கணவர் உடல்நலன் இல்லாத போதும் மறைந்த போதும் கர்நாடகா சிறைத்துறை 15 நாள்கள் பரோல் கொடுத்த போதும் அப்போது முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அதற்கு சம்மதிக்கவில்லை என்று சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். கணவர் மறைவுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யாமல் பெங்களூரு சென்றதாக அவர் கூறினார். ஜெயில கொடுக்கறது நாங்க கொடுக்கிறோம் 15 நாள். நீங்க எப்படி அதை வேண்டான்னு சொல்ல முடியும்? நீங்க போலீஸ் பர்மிஷன் மட்டும் கொடுங்க. இல்ல சார், சிஎம்ஏ சொல்றாரு 5 நாளைக்கு மேல கொடுக்க வேண்டான்னு. மறைஞ்சதுக்கு பிறகு தகவல் வருது, அதுக்கும் 15 நாள் கொடுக்க முடியாது, 10 நாள் தான் அப்படிங்கிறாங்க. பொதுவா எங்க பக்கம் எல்லாம் 15ஆம் நாள் தான் காரியம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா வேற வழி இல்லை, ஏன்னா எனக்கு கொடுக்கல. அதனால 10ஆவது நாள் பண்ணிட்டு நான் அன்னைக்கே புறப்பட்டு பெங்களூருக்கு போனேன். இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக, அதிமுக கூட்டணிகளுக்கு இடையேதான் போட்டி என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜெயலலிதா வெளிப்படையாகவே மோடி எதிர்ப்பை பேசியவர், ஆனால் தற்போது அதிமுகவின் வாக்குகளுக்காக பிரதமர் மோடி அவரை புகழ்ந்து பேசுவதாக விமர்சித்தார். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் இடையிலான போட்டிதான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எப்போதுமே இருதுருவ போட்டிகளாகத்தான் தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. இந்த தேர்தலும் அப்படித்தான் அமையவிருக்கிறது. ஜெயலலிதா அம்மையார் வெளிப்படையாகவே மோடி எதிர்ப்பை உரத்து பேசியவர். இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது. இது ஒரு பொருந்தா கூட்டணி என்பதனால் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் துணைக்கு அழைக்கிறார், பிரதமர் பேசுகிறார் என்று நான் நம்புகிறேன். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த வளைவு சுமார் 1,45,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு திருவள்ளுவர் திருவுருவச் சிலை வெள்ளி விழாவையும் தமிழ்நாடு அரசு நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதல்வர் மு க ஸ்டாலின் கன்னியாகுமரிக்கு செல்லும் வழியில் பெருமாள்புரம் பகுதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழர்கள் முகாமிற்கு திடீரென சென்றார். அங்கு அரசால் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ள வீடுகளை திறந்து வைத்த முதல்வர் ஸ்டாலின் மக்களிடம் அரசின் திட்டங்கள் குறித்தும் அவர்களது தேவைகள் குறித்தும் கேட்டறிந்தார். இலங்கை தமிழர்கள் நலனில் தமிழக அரசு தொடர்ந்து அக்கறை கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மக்களின் குடும்பச் சுமையை குறைக்கும் வகையில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவின் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளின் ஒரு பகுதியாக இதனை அறிவித்தார். முதலில் 10,000 ரூபாய் கருணை தொகை என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கருணை என்ற சொல்லாடலுக்கு சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்தன. இதனையடுத்து கருணை தொகை என்பதை உதவித்தொகை என அதிமுக திருத்தம் செய்து அறிவித்துள்ளது. திமுக
திமுக ஆட்சியில் வெண்டிலேட்டரில் மக்கள் துன்பப்படுவதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட அவர் 10,000 ரூபாய் கருணை தொகை வாக்குறுதிக்கான காரணத்தையும் தெரிவித்துள்ளார். முதல்ல ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன சொல்லுவோம்? அவளுக்கு அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு வெண்டிலேட்டர் வைக்கிறோம்ல, இந்த ஆட்சியில் வெண்டிலேட்டர் வைக்கிற அளவுக்கு போயிருக்கு. இன்னைக்கு மக்கள் அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே முதல் மக்களை காப்பாற்று. விலைவாசி அதிகரித்து விட்டது, அதிலிருந்து மக்களை காப்பாற்று. அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய், +2 வரை படித்து பதிவு செய்தவர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். அதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்புடன் 1,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்டிலிருந்து 1,400 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும், நகர பகுதியில் உள்ள நடைபாதை சிறு வியாபாரிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்படும் எனவும் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் நம்முடைய இளைஞர்கள் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும், +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஜெயலலிதா மறைவின் போது ஒரு சிலர் தன்னை கட்டாயப்படுத்திதான் முதல்வராக்கினர் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். தேனி மாவட்டம் போடியில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்துக்கு மரியாதை செலுத்திய அவர் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தனக்கு முதல்வர் பதவி கொடுத்த ஜெயலலிதாவுக்கு நான் துரோகம் செய்யவில்லை என்றார். மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழல் ஏற்பட்டவுடன் என்னை முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சில பேர் என்னை அழுகி என்னிடம் ஒரு கருத்தை சொல்லினார்கள். நான் மறுத்தேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் நான் முதலமைச்சராக வருவதற்கு விரும்பவில்லை என்று சொன்னேன். என்னை கட்டாயப்படுத்தி தான் அந்த முதலமைச்சர் பதவியை ஒப்புக்கொள்ள வைத்தார்கள் என்பதுதான் வரலாறு. முதலமைச்சர் பதவியை தந்த அந்த தெய்வத்திற்கு எந்தவித துரோகமும் நம்பிக்கை துரோகமும் இல்லாமல் அப்படியே நான் திருப்பி கொடுத்த வரலாறு தான். எந்த நிலையிலும் தனிக்கட்சி தொடங்கப் போவதில்லை என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் செய்தியாளர்கள் சந்தித்த அவர் 5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்த முதல்வர் ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லத்தான் நேரில் சந்தித்ததாகவும், நான் என்ன தவறு செய்தேன் என கூறினால் அரசியலை விட்டே விலகுவதாகவும் சவால் விடுத்தார். எந்த நிலையிலும் நான் தனி கட்சி துவங்க மாட்டேன். இந்த கழகம் மீட்டெடுப்பது உரிமையை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. பண்ருட்டியார் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அவர் சொன்னார் தனி கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு முன்னால். ஏன்னா இந்த வம்பலெல்லாம் இன்னைக்கு போய் இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு வேணாம் தனி கட்சியில் வேணான்ட்டு அவர்கிட்ட மறுத்துருக்கிறேன். நான் என்ன தவறு செய்தேன்னு மட்டும் கேட்குறேன். கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ கட்சியினுடைய ஊருக்கோ இல்லாட்டி தொண்டர்களுக்கு ஒரு தொண்டனை கை நீட்டி அடிச்சிருக்கேன்னா என்ன தவறு செய்தேன் அதை மட்டும் சொல்லுங்க, நான் அரசியலிருந்து விளைவிக்கிறேன். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் கூட்டணிக்கு வர வேண்டும் என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் அழைப்பு விடுத்துள்ளார். ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாளையொட்டி மதுரை KK நகர் பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு டிடிவி தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த ஓரணியில் திரண்டுள்ளதாக தெரிவித்தார். 99.9% அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியிலே என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறோம். உறுதியாக இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை முடிவு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே இலக்கோடு இணைந்திருக்கிறோம். யாரோ ஒரு சில பேர்
ஒதுங்கி இருப்பவர்கள் அல்லது விலகி இருப்பவர்கள் அவர்கள் அனைவரும் உறுதியாக எங்கள் பக்கம் வருவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். சென்னை மின்சார ரயில் சேவையில் செய்யப்பட்டுள்ள புதிய மாற்றம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் 58 மின்சார ரயில் சேவைகளும், மறுமார்க்கமாக செங்கல்பட்டு கடற்கரை வழித்தடத்தில் 57 மின்சார ரயில் சேவைகளும் என மொத்தம் 115 ரயில் சேவைகள் இயக்கப்பட உள்ளன. ஏற்கனவே 40 ரயில்கள் ரத்தான நிலையில் இன்று முதல் மேலும் 49 ரயில்களை ரயில்வே நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. கடற்கரை தாம்பரம் சென்னை கடற்கரை வழித்தடத்தில் இரு மார்க்கமாகவும் பீக் ஹவர்ஸ் இல்லாமல் சாதாரண நேரத்தில் இயக்கப்பட்ட ஏசி மின்சார ரயில் ரத்து செய்யப்படுகிறது. கும்மிடிப்பூண்டியிலிருந்து தாம்பரத்துக்கு இயக்கப்பட்ட மின்சார ரயில் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை செங்கல்பட்டிலிருந்து தாம்பரத்துக்கு இயக்கப்படும். செங்கல்பட்டு சென்னை கடற்கரை இடையேயான விரைவு மின்சார ரயில்கள் பரங்கிமலையில் நின்று செல்லும். சில மின்சார ரயில்கள் சென்னை எழும்பூர் பரங்கிமலை, எழும்பூர் கூடுவாஞ்சேரி, எழும்பூர் செங்கல்பட்டு என இரு மார்க்கமாகவும் இயக்கப்பட உள்ளன. சென்னை புறநகர் ரயில் சேவைகள் மேலும் குறைக்கப்பட்டதால் லட்சக்கணக்கான சாமானிய மக்களின் அன்றாட வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் ரயில்களின் எண்ணிக்கை பாதியாக குறைந்ததால் ஒவ்வொரு ரயில் நிலையமும் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. கூட்டம் நிரம்பி வழியும் பெட்டிகளுக்குள் நுழைய முடியாமல் முதியவர்கள், பெண்கள் மற்றும் மாணவர்கள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நேரத்திற்கு வேலைக்கு செல்ல முடியாமல் சம்பள பிடித்தம் ஏற்படுகிறது. மாணவர்கள் தேர்வு நேரங்களில் தவிக்கிறார்கள் என பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மக்களின் நலனை பாதுகாக்கவும் கால விரயத்தை தவிர்க்கவும் முறையான கால அட்டவணையை ரயில்வே துறை வெளியிட வேண்டும் என்றும், பயணிகளின் கூட்ட நெரிசலை குறைக்க செங்கல்பட்டிலிருந்து சென்னைக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிண்டி தான், பட் ஸ்டார்ட் அன்னைக்கு February 20 அவங்க சொல்லும்போது கிட்டத்தட்ட நுங்கம்பாக்கம் டு இங்கே வர்றதுக்கே 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஹார்ட்லி 2 மினிட்ஸ் கூட இருக்காது அங்கேருந்து இங்கே வர. சீக்கிரம் வீட்டுக்கு போய் ஆகணும், அதே மாதிரி சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும். அந்த அர்ஜென்ட்ல எல்லாரும் ஏறுறோமா, அது இந்த ஃபுட்போலில் தொங்குற மாதிரி வரும்போது ரொம்ப பயமா இருக்கு. ஏறதுக்கும் வழி இல்லை, இறங்குறதுக்கும் வழி இல்லை. 1 மணி நேரம் கூட டிலே ஆகுது. நாங்கள் ஸ்கூலுக்கே லேட்டாக தான் போகிறோம். 9:30 மணி ஆயிடுது. நாங்கள் HM கொஞ்சம் கேட்டு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரின்ட்டு. இது பரீட்சை டைம்ல இந்த மாதிரி பண்ணலாம். பிள்ளைங்க எப்படி ஸ்கூல்ல போய் ஒழுங்காக படிக்க முடியும்? பஸ் வசதி இல்லாதனா என்ன பண்ண முடியும்? ட்ரெயின் வசதி தான் நம்பிக்கிறான். எக்மூர் போனோம், கோடம்பாக்கத்தில் படிக்கிறாங்க நம்ம பையன். சைதாப்பேட்டை போனோம்னா எப்படி போக முடியும்? இந்த மாதிரி பண்ணா என்ன டைம்? ஸ்கூல் லீவ் டைம்ல பண்ணுங்க. வேலை எவ்வளவு பேருக்கு பாதி கூலி வேலை செய்யறோம். பஸ்ல போனோமா ஒரு 30 ரூபா 40 ரூபா ஆகுது. இதுல போனா 10 ரூபாயிலே போயிடும். நாங்க ஏதோ இதை வச்சு நம்பிதான் எங்க பொழப்பெல்லாம் ஓடுது. இப்போ திடீர்னு இந்த ட்ரெயின் இல்லைன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். 1 ஹவர் டிராவல் ஆகுது. இப்போ 1.5 ஹவர் ஆகுது. எவ்வளவு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வருது எங்களுக்கு 15 நிமிஷம்ன்றது இப்போ 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு இடையே 80க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக குறுகிய தூர ரயில்களை ரயில்வே அறிவித்துள்ளது. ரயில் சேவைகள் ரத்தால் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வரும் நிலையில் அது தொடர்பான செய்தி புதிய தலைமுறையில் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது 26 குறுகிய தூர ரயில்களை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி எழும்பூர் கூடுவாஞ்சேரி இடையே 2 ரயில்களும், பரங்கிமலை கூடுவாஞ்சேரி இடையே 8 ரயில்களும், கூடுவாஞ்சேரி பரங்கிமலை இடையே 6 ரயில்களும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுவாஞ்சேரியிலிருந்து தாம்பரத்துக்கு 2 ரயில்களும், தாம்பரம், எழும்பூர் மற்றும் பரங்கிமலைக்கு தலா 1 ரயிலும் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் ரயில் சேவை பாதிப்புக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என திமுக MP கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். நாள்தோறும் லட்சக்கணக்கானோர் பயன்படுத்தும் ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வேதனை அளிப்பதாக கனிமொழி குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே 40 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றும் 49 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பது மக்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தென்னக ரயில்வே மெத்தனமாக செயல்படாமல் இப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் எனவும் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். தங்கம் விலை தொடர்ந்து 3வது நாளாக ஏற்றத்தில் பயணித்து வருகிறது. இன்று தங்கம் சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,19,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 14,890 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் தங்கம் சவரனுக்கு 3,760 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து 2,90,000 ரூபாயாக
கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 290 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே மோதல் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் தங்கம் விலை உயர்ந்து வருவதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் தாக்கிய கடும் பனி புயலால் பல மாகாணங்களில் சாலைகள் மூடப்பட்டதுடன் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. சில பகுதிகளில் 76.2 சென்டிமீட்டர் வரை பனி புயல் பதிவாகி கோடிக்கணக்கான மக்களின் பயணம் முடங்கியது. நியூயார்க் சென்ட்ரல் பார்க், போஸ்டன், பிலடெல்பியா, ரோட் ஐலண்டின் ப்ராவிடன்ஸில் அதிகமான பனி பதிவானது. மணிக்கு 64 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றால் பல அடி உயர பனி குவியல்கள் உருவாகின. 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் மின்சாரம் இழந்தன. குறைந்தது 7 மாகாணங்களில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. 7400க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் மேலும் ஆயிரக்கணக்கான சேவைகளும் தாமதமாகின. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 164 முதல் 170 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல் காங்கிரஸ், தேமுதிக, மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு அதிகபட்சமாக 70 தொகுதிகளை ஒதுக்க திமுக முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக 25ஆம் தேதி புதன்கிழமைக்குள் முடிவெடுக்க உள்ள முதல்வர் ஸ்டாலின் தனது பிறந்த நாளான மார்ச் 1ஆம் தேதிக்குள் தொகுதி உடன்பாட்டை இறுதி செய்யவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் முன்னாள் மக்கள் நல கூட்டணி கூட்டாளிகளுக்கு அதிகபட்சமாக 34 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்திருந்த விசிக, மதிமுக மற்றும் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சேர்த்து 24 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இரு கட்சிகளுடன் தற்போது தேமுதிகவும் திமுக கூட்டணியில் இணைந்துள்ளதால் மக்கள் நல கூட்டணி கூட்டாளிகளுக்கு மொத்தமாக 34 இடங்களை வழங்க திமுக முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் விசிகாவுக்கு மட்டும் இம்முறை ஓரிரு இடங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. மேலும் முஸ்லீம் லீக் முதல் தவக வரையிலான கட்சிகளுக்கு 11 இடங்களை திமுக ஒதுக்கீடு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதி பங்கீடு உடன்படிக்கையில் காங்கிரஸ் பிடிவாதமாக நின்றால் திமுக பணியாது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 25 தொகுதிகளே கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. ஒருவேளை கூட்டாளிகள் விட்டுக் கொடுத்தால் காங்கிரசுக்கு 30 வரை கிடைக்கலாம் என தெரிகிறது. ஆனால் மற்ற கட்சிகளும் கூடுதல் தொகுதிகள் கேட்பதால் காங்கிரஸ் எதிர்பார்க்கும் 39 சட்டமன்ற தொகுதிகளும் 2 மாநிலங்களவை இடங்களும் கிடைக்க வாய்ப்பே இல்லை என கூறப்படுகிறது. இதற்கு உடன்படாமல் காங்கிரஸ் பிடிவாதமாக நின்றால் திமுக பணியாது என்றும், இதுகுறித்து ஸ்டாலினின் முடிவை ஜோடங்கரிடம் கனிமொழி கடத்திவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நலத்திட்ட உதவிகள், இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எழுதிய சிறப்பு மலர் வெளியிடப்பட்டது. மேலும் 78வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் 78 கிலோ கேக் வெட்டப்பட்டு தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலை கவலைக்கிடமாகவே உள்ளது என்று அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலர் டி ராஜா கூறியுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் நல்லக்கண்ணு அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் டி ராஜா, திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் முத்தரசன் மற்றும் பலர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். டெல்லியிலிருந்து இரவோடு இரவாக புறப்பட்டு இன்று அதிகாலை நான் சென்னைக்கு வந்தேன். அவரை மருத்துவமனையில் பார்த்தேன். அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற தகவல்கள் அடிப்படையில் பார்க்கிற பொழுது அவருடைய உடல்நிலை இன்னும் கவலைக்கிடமாகவே, கிரிட்டிக்கலாகவே இருக்கிறது. ஆனால் மருத்துவர்கள் தங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.
கேரளா மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மலையாள மொழியில் கேரளம் என்று அழைக்கப்படுவதால் அரசியல் சாசனத்தின் 8வது அட்டவணையில் உள்ள அனைத்து மொழிகளிலும் இப்பெயரையே பயன்படுத்த வேண்டும் என அம்மாநில சட்டமன்றம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருந்தது. இந்நிலையில் பெயர் மாற்றத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் பரிந்துரையுடன் நாடாளுமன்றத்தில் இதற்கான சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படும். கேரள சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய பங்குச்சந்தை இன்று கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. சென்செக்ஸ் 1068 புள்ளிகளும், நிப்டி 288 புள்ளிகளும் சரிந்ததால் முதலீட்டாளர்களுக்கு 6 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. குறிப்பாக ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் புதிய AI தொழில்நுட்பத்தால் ஐடி நிறுவனங்களுக்கான தேவை குறையும் என்ற அச்சம் ஐடி பங்குகளை கடுமையாக சரித்தது. அமெரிக்க அதிபரின் புதிய வரி விதிப்பு தொடர்பாக நிலவும் குழப்பமும் பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ஈரானின் இஸ்பஹான் மாகாணத்தில் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று காய்கறி சந்தைக்குள் விழுந்து நொறுங்கியது. பயிற்சியின் போது நிகழ்ந்த இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் இருந்த விமானிகள் 2 உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். ஈரானில் ஒரே வாரத்தில் நடைபெறும் 2வது விபத்து இதுவாகும். சர்வதேச தடை காரணமாக பழைய விமான உதிரி பாகங்களை பயன்படுத்துவதே இதுபோன்ற தொடர் விபத்துகளுக்கு காரணமாக கூறப்படுகிறது. இஸ்பஹான் பகுதி ஈரானின் முக்கிய விமானப்படை தளம் மற்றும் அணுசக்தி மையம் அமைந்துள்ள பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளா மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மலையாள மொழியில் கேரளம் என்று அழைக்கப்படுவதால் அரசியல் சாசனத்தின் 8வது அட்டவணையில் உள்ள அனைத்து மொழிகளிலும் இப்பெயரையே பயன்படுத்த வேண்டும் என அம்மாநில சட்டமன்றம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருந்தது. இந்நிலையில் பெயர் மாற்றத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் பரிந்துரையுடன் நாடாளுமன்றத்தில் இதற்கான சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படும். கேரளா சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கேரளா மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அம்மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இனி எப்படி அழைக்கப்படுவார்கள் என காங்கிரஸ் MP சசி தரூர் நகைச்சுவையாக கேள்வி எழுப்பியுள்ளார். கேரளாவைச் சேர்ந்தவர்களை குறிக்க பயன்படும் கேரளைட், கேரளன் என்ற சொற்கள் என்னவாகும் என அவர் வினவியுள்ளார். கேரளமைட் என்ற வார்த்தை நுண்ணுயிர் என்பதைப் போலவும், கேரளமியன் என்ற வார்த்தை அரிய வகை தாது பொருள் போலவும் ஒலிக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.